இங்க இங்க எல்லாம் கூடி இருக்கிறது மனித சமூக அறக்கட்டளை, அங்க நம்ம கூடியிருக்கோம். அப்போ இங்க நம்மளோட சுதந்திரத்தையும் நம்மளோட நல்வாழ்வை மட்டும் யோசிக்காம மத்தவங்களை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், நம்மளால எதுவுமே யாருக்கும் பண்ண முடியல, ஏதாவது பண்ணணும் நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஆனா நம்ம தனி மனுஷியாவோ தனி மனுஷனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்போம். நம்ம முழிச்சிட்டு நம்ம செய்ய தயங்கிட்டு இருக்கிற வேலைகளை இவங்க எல்லாரும் சிறப்பா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எல்லாம் பெருசா அவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ற மாதிரி ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப இங்க கிளம்பி உட்கார்ந்துருக்கோம். இதுக்கே நம்ம காலையில வீட்டுல மெனக்கெட்டு எவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா இங்க எல்லாருமே நைட்டு தூங்காம இது விழாவா இருக்கு, சின்ன விழாவா இருக்கலாம். ஆனா அதுக்காக இங்க நிறைய பேர் அவங்களோட வேலைகளை விட்டு இது எல்லாமே ஒரு சேவை மனப்பான்மை. அவங்களுக்கு இதனால பெருசா எந்த வருமானமோ இதுல அவங்க பெருசா வருமானம் ஈட்ட போறது கிடையாது. சேவை மனப்பான்மையோட இவ்வளவு தூரம் அவங்க மெனக்கெட்டு நமக்காக செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் அவங்க இவ்வளவு தூரம் யாருக்காக வந்திருக்காங்கன்னா எல்லாரும் நமக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த உழைப்பை நம்ம வீணாக்காம உபயோகப்படுத்திக்கிட்டா இன்னும் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்லுங்க. ஏன்னா இப்போ எவ்வளவு மருத்துவ முகாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம எவ்வளவோ நிறைய கிடைக்காம நம்ம ஒரு விஷயத்த பக்கத்துல ஷேர் பண்ணாம இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம அவங்க அதுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம பெருசா இதுல எதுவும் பண்ண போறது கிடையாது. இந்த விஷயத்த பகிர போறோம். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி நமக்கு முகாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வரட்டும், அவங்களும் பலன் அடையட்டும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்ம உட்கார்ந்துட்டோம், நீங்க போறீங்க, போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்றீங்க இந்த மாதிரி முகாம் வச்சிருந்தாங்க, நான் போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும், இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் எப்பா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்க மனசு வருத்தப்படும். ஏன்னா அங்க நம்ம பெருசா எந்த ஒரு மெனக்கடலும் பண்ணல. ஜஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்னா அவங்க அதை அனுபவிச்சிருந்திருப்பாங்க, அந்த பலனை அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பகிருங்க. இப்போ நம்ம சமூக அறக்கட்டளை எடுத்து நடத்திட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கல்விக்காக நிறைய ஸ்கூலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் முந்தானேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஜஸ்ட் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு குடிக்க தண்ணி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பண்ணுவோமானா தோணும், சும்மா இருக்கும்போது தோணும். ஆனா நம்ம போகும்போது கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா அதை அவங்க நினைக்காம இவ்வளவு தூரம் இறங்கி செய்யறாங்கன்னா நம்மளோட சப்போர்ட் நம்ம அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது தான். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது மட்டுமே பண்ணினாலே அவங்க இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நான் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அந்த சமூக கட்டளையை அவங்க எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா இங்கே நமக்காக உட்கார்ந்துருக்கிற இவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு ஹெல்ப் நிறைய இருக்கிறதுனாலதான் அவங்க அதை இவ்வளவு தைரியமா எடுத்து பண்றாங்க. அதனால வந்திருக்கிற விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி.